என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று உன் அம்மா தீராத பசியோடு உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன். உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த செய்வினைதான் இந்த அம்மா பசிக்கு உணவாக ஆகப் போகின்றது. என்னுடைய பசிக்கு இருக்கின்ற உணவினை என் தங்கமே, என்னுடைய பசிக்கு இருக்கின்ற உணவினை, அதாவது எனக்கு நீ உண்ணுவதற்கான வழிவகைகளை நீ செய்து கொடுக்க வேண்டும். அல்லது இந்த அம்மா உன்னை அப்படியே அனுப்பிவிடப் போகின்றாயா என்றுதான் உன்னிடத்தில் இதைத்தான் நான் கேட்க வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த அம்மா ஆனவள் உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒரு செய்வினையை எடுக்க வந்துள்ளேன். என் குழந்தை, நீ மனது வைத்தால் மட்டும்தான் அதை என்னால் செய்ய முடியும். அம்மா, நீ எப்பொழுது வந்தாலும் என் இல்லத்தின் வாசலில் கதவுகள் உனக்காக திறந்து இருக்கின்றது. நீ எதை பற்றியும் நினைக்காமல் என் இல்லத்தில் இருக்கின்ற அந்த செய்வினையை எடுத்துவிடு தாயே என்று என் குழந்தை நீ சொல்வது என் செவிகளுக்கு நிச்சயமாக கேட்கின்றது. என் குழந்தையே, நீ சொல்வதை சொல்லிவிட்டாய். ஆனால் சில விஷயங்கள் நீ செய்தால் மட்டும்தான் என்னால் உள்ளே வர முடியும். ஏனென்றால் அந்த செய்வினை உள்ளே அனுமதித்தது நீதான். அப்படியானால் இப்பொழுது என்னை உள்ளே வர நீ அனுமதிக்க வேண்டும். அதற்கு நான் சொல்கின்ற விஷயத்தை நீ செய்ய வேண்டும். இதை மட்டும் என் குழந்தை நீ சரியாக செய்துவிட்டாயானால் நிச்சயமாக இந்த தாயானவள் உன் இல்லத்திற்குள் வந்து விடுவேன். அது மட்டுமல்லாமல் அந்த செய்வினையை என்னுடைய பசிக்கு நான் நிறையாக்கி விடுவேன் என்பதனையும் நீ இப்பொழுது உனக்கு ஆக்ரோஷமாக உன் தாயானவள் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்தில் செய்வினைகள் எப்படி நுழைந்தது என்று எப்பொழுது யோசிக்க தொடங்கிவிட்டாய்? என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? என்ன விஷயம் இப்பொழுது நம் இல்லத்தில் இருக்கின்றது? என்ன பிரச்சனைகள் இப்பொழுது அத்தனை சுலபமாக எல்லாம் இந்த உன் இல்லத்திற்குள் எதுவும் நுழைந்துவிட முடியாது. என் தங்கமே, அந்த செய்வினைகள் எல்லாம் உன் இல்லத்திற்குள் அவ்வளவு எளிதாக நுழைந்துவிட முடியாது. அதற்கு இடம் கொடுத்தால் மட்டும்தான் நுழையும். உன் இல்லத்தின் வாசலில் அந்த நேரத்தில் தெய்வம் காவலுக்கு இல்லை என்பதுதான் உண்மை. அப்படியானால் நீ என்ன தவறை செய்தாய் என்று சற்று சிந்தித்துப் பார். உன் இல்லத்தின் வாசலில் தெய்வம் நிற்க முடியாதபடி சென்றதற்கான காரணம் என்ன என்பதனை நீ தெரிந்து கொள். என் குழந்தையே, ஒருவேளை நீ இப்பொழுது என்னென்னவெல்லாம் சிந்திக்கின்றாய் தெரியுமா? நம் வீட்டில் இருக்கின்ற பெண்கள் யாருக்கேனும் தீட்டாக இருந்தால் ஒருவேளை தெய்வம் வாசலில் நிற்கவில்லையா என்று. இதுவெல்லாம் ஒரு நாளும் காரணம் ஆகாது. என் குழந்தை, எந்த நேரமாக இருந்தாலும் தெய்வத்திற்கு நீ பிள்ளைதான். அதனால் தெய்வம் ஒரு நாளும் அதையெல்லாம் காரணமாக காட்டி உனக்கு காவலுக்கு நிற்காமல் சென்றுவிட மாட்டார்கள். உன்னை தொடவோ நீ அவர்களை தொடப்போய் உனக்கு அனுமதி இல்லையே தவிர உன் உயிரை காப்பாற்றுகின்ற பொறுப்பு அவர்களுக்கு இருக்கின்றது என்பதனை எப்பொழுதும் நீ புரிந்து கொள். என் குழந்தையே, அவர்களை பற்றி நினைப்பதற்கான உரிமை யாருக்காக இருந்தாலும் எந்த நேரத்திலும் நிச்சயமாக இருக்கின்றது. இதை நீ சரியாக எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னவெல்லாம் உன்னை சுற்றி நடக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக நான் சொல்ல வந்த விஷயம் என்ன என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் தங்கமே, உன் இல்லத்திற்குள் எப்படி செய்வினை நுழைந்தது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். சில காலமாக உன்னுடைய இல்லத்திற்குள் நேர்மறை சக்திகள் நடமாட்டம் குறைந்துவிட்டது.
இல்லத்தில் பேசுகின்ற தேவையற்ற வார்த்தைகள், எதிர்மறையான சிந்தனைகளை கொண்ட மனிதர்கள், அதிகமாக பேசுகின்ற கெட்ட வார்த்தைகள் என்று இவையெல்லாம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அனைவருடைய மனநிலையும் சில எதிர்மறையான சக்திகளை உருவாக்கி இருக்கின்றது. உன் குடும்பத்தில் இருப்பவர்கள்தான் பேசுகின்றார்கள் என்று நான் சொல்லவில்லை. வெளியில் இருந்து வருகின்ற யாரோ ஒருவர் உன் இல்லத்திற்குள் வரும் பொழுதெல்லாம் தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசுவது, சொல்லி சொல்லி இங்கே சிரிப்பதும், வாழ்க்கை முழுக்க வார்த்தைகளை, அதாவது கெட்ட வார்த்தைகளை பேசுவதுமாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். உன் இல்லத்தில் இருப்பவர்கள் பேசினாலும் சரி, வெளியில் இருப்பவர்கள் பேசினாலும் சரி, யாரேனும் ஒருவர் இது போன்று உன் இல்லத்தில் நடந்து கொண்டாலும் சரி, நிச்சயமாக அது உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற நேர்மறை சக்திகளை எல்லாம் வெளியே அனுப்பி உனக்காக ஒருவர் செய்த அந்த செய்வினையை உள்ளே வரவழைத்து விட்டது. பல முறை இந்த அம்மா உனக்கு சொல்லி இருக்கின்றேன். உனக்காக வந்த செய்வினை இந்த தாயானவள் என்னை கண்டு பயந்து ஓடியது என்று. ஒவ்வொரு தெய்வங்களும் உனக்கு இது போன்ற வாக்குகளை கொடுத்திருக்கின்றார்கள். எல்லோருமே உன் இல்லத்தின் வாசலில் உனக்கு காவலுக்கு நின்று அவர்களை விரட்டி அடித்திருக்கின்றார்கள். அதையும் தாண்டி இப்பொழுது ஒரு செய்வினை உன் இல்லத்திற்குள் நுழைந்துவிட்டது என்றால் அது இது போன்ற செயல்களால் மட்டுமே நடந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனியாவது இந்த தவறை முதலில் திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த தவறை திருத்துவது ஒரு புறம் இருக்கட்டும். இனிமேல் அதனை அந்த தாயானவள் நான் வெளியேற்ற போகின்றேன் என்றால் நான் உள்ளே வருவதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என் குழந்தையே, உன்னுடைய இல்லம் முழுக்க நீ தீப தூப ஆராதனைகளை காண்பிக்க வேண்டும். எந்த நேரம் என்று நீ குறித்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. மாலை வேளையிலோ அல்லது காலை நேரத்திலோ நீ பூஜைகளை செய்ய வேண்டும். நீ தோன்றுகின்ற நேரத்தில் தீபத்தினை ஏற்றி வைத்துவிட்டு உன்னுடைய இல்லம் முழுக்க தூப ஆராதனைகளை நீ காண்பிக்க வேண்டும். இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை மூலை முடுக்குகளிலும் காண்பித்து உன்னுடைய இல்லத்து நிலைவாசலுக்கு நீ காண்பித்து விடு. அவ்வளவுதான் என் குழந்தையே. இந்த தாயானவள் சற்றென்று உன் இல்லத்திற்குள் நுழைந்து விடுவேன். செய்வினைகளினால் எத்தனை பாதிப்புகள் நீ அடைந்திருக்கின்றாய் என்று சற்று சிந்தித்து பார். என் குழந்தையே, பல பிரச்சனைகள் உன்னுடைய குடும்பத்திற்குள் இதனால் வந்து கொண்டிருக்கின்றது. செய்கின்ற ஒரு எந்த செயலிலும் முன்னேற்றம் இல்லாமல் சுற்றி சுற்றி சோதனைகள் உனக்கு அதிகமாக வந்து கொண்டு இருக்கின்றது. இதற்கு மேல் என்ன செய்ய முடியும் என்று தெரியாமல் என் குழந்தை நீ விழிப்பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் செய்வினைதான் காரணம் என்று நான் சொன்னால் அதை நீ நம்பாமல் சென்று விடுவாயா? இது போன்ற ஒருவர் உனக்கு செய்யும் பொழுது அது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையாகத்தான் சென்று முடியும். வேறு வழி இல்லை. இந்த பிரச்சனைகளை நீ கடந்து வரத்தான் வேண்டும் என்றால் என் குழந்தை, முதலில் நான் சொல்வதை செய்துவிடு. இந்த தாயானவள் என்னை அழைத்து உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தவர்களின் இல்லத்திற்கு இந்த செய்வினையை நான் திருப்பி அனுப்புகின்றேன். இந்த செய்வினையானது வசிக்கும் இவர்கள் இரையாக்கப் போகின்றார்கள். இனிமேல் திரும்பி கூட பார்க்காமல் உன் இல்லத்தை விட்டு ஓட்டம் எடுக்கப் போகின்றார்கள். அந்த நிலையை நான் உருவாக்கி விட வேண்டும். நீ காண்கின்ற தீபமோ ஆராதனைகள் என் குழந்தை நிச்சயமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இவைகள் எல்லாவற்றையும் நீ கலந்து காண்பித்தால் எல்லாமும் சிறப்பான விஷயமாக இருக்கும். இல்லத்தில் வேறு ஏதேனும் மூடை முடுக்குகளில் செய்வினைகளும் தீய சக்திகளும் இருக்கும் பட்சத்தில் அவைகளும் அங்கிருந்து ஓட்டம் எடுத்துவிடும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, நல்ல நேரத்தில் இந்த தாயானவள் உன் இல்லத்திற்குள் வந்து இதை செய்யும் பொழுது அதை ஒரு நாளும் நீ விட்டு விடாதே.
உனக்கு நன்மைக்குத்தான் நடக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டு அம்மாவினுடைய வாக்கினை மதித்து இதனை செய்துவிட்டால் போதும். எல்லா சூழ்நிலைகளும் உன் வாழ்க்கையில் மாற வேண்டும். உன்னை சூழ்ந்திருக்கின்ற அத்தனை தீய விஷயங்களும் உன்னை விட்டு விலக வேண்டும். நடப்பவை எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே இருக்க வேண்டும். காரணம் எதுவும் இல்லாமல் இந்த வாழ்க்கை எந்த ஒரு விஷயத்தையும் பெற நினைக்காமல் அனைத்தையும் காரணத்தோடு தான் உன் அம்மா உனக்கு உணர்த்த வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதுமே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. ஒரே ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கின்றேன். அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம். அதனால் என் பிள்ளையே, இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது, அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள், வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள், எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது. இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு, எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய்? நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும். என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்ட பொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம், எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசையாக இருக்கின்றது. ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்ல விடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது. எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும். என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன். சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன். அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது. என் தங்க குழந்தையே, இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது. என் தங்கமே, இப்படி மனதிலே எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும். அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன். இந்த அம்மாவிடத்திலிருந்து தான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும். என் தங்கமே, நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது. இந்த அம்மா அதற்காகத்தான் இன்று இந்த உதவியை செய்கின்றேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் வரையிலும் வந்தது கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது. அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது.
நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயுள் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது. அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன். ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன். எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது. மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம், நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது. வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது. என்னுடைய கடமை இங்கே சரியாக முடிவதற்கு வந்துவிட்டது. இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம், சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன். எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன். அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன். உங்களை நான் மனதார வணங்குகின்றேன். இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன். அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன். சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும். என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும். நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன். இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம், நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன். இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன். அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளத்தான் வந்திருக்கின்றேன். என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன். ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது. அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும், ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள். நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை. அதனால் என்னவோ என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை. எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார், என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று. அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன். ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை. உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது. இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம். மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன். செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம். மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது. எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான். நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது. நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது. இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது. அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது. என் தங்க குழந்தையே, யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.
பலவீனமாக்கி உனக்கு வேண்டாத சில வேலைகளை செய்வதற்கு ஒரு பெண் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாள். உன்னிடத்திலிருந்து பல பலன்களை பெற்றிருக்கின்றாள். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்களை எல்லாம் நடக்கும் பொழுதெல்லாம் அதை நடக்க விடாமல் தட்டிவிட்டு இருக்கின்றாள். உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு நடக்கின்ற விஷயங்களை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு உனக்கு கெடுதலை செய்ய நினைத்திருக்கின்றாள். உன் வாழ்க்கையில் நீ இத்தனை கஷ்டங்களுக்கு இவள்தான் முக்கிய காரணம் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே. இவள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது என் தங்கமே. முதலில் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருப்பவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் என்று எண்ணி நீ ஏமாந்து போய் நிற்கின்றாய் அல்லவா? உன்னுடைய அன்பான குணத்தை அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதே. இனிமேலாவது அவர்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ கண்ணீர் சிந்துகின்ற நேரத்தில் அவர்கள் கண்ணீரை துடைப்பதற்கு கூட அவர்கள் அங்கு தயாராக இல்லை என்பதனை நீ மறந்துவிடாதே. நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் கஷ்டமான சூழ்நிலையிலும் எத்தனையோ சிக்கல்கள் எல்லாம் தாண்டித்தான் நீ மீண்டு வந்திருக்கின்றாய். அப்படி மீண்டு வரும்பொழுதெல்லாம் உனக்கு மீண்டும் அதே போல கஷ்டத்தை திருப்பிக் கொடுக்கத்தான் அவர்கள் தயாராக இருக்கின்றார்களே தவிர உன்னை அதிலிருந்து மீட்டெடுப்பது அவர்கள் ஒரு பொழுதும் தயாராக இல்லை என் தங்க பிள்ளையே. எது சரி எது தவறு என்று சில நேரங்களில் நீ பிரித்தறிய முடியாமல் இருக்கும் பொழுது இன்னொருவரிடம் நீ உதவியை கேட்கின்றாய். ஆனால் அவர்களுக்கும் அது மிகப்பெரிய தனக்கு கிடைத்த வாய்ப்பு என்று உனக்கு தவறான விஷயங்களை சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்கள் என் தங்கமே. இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் அதிகமாக ஏற்பட்டது. ஆனால் நீ என்ன நினைத்து கொண்டிருந்தாய் தெரியுமா? எல்லாம் உன்னுடைய கெட்ட நேரம், துரதிர்ஷ்டம் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய். அது உண்மை அல்ல. நீ பட்ட கஷ்டங்களுக்கு பின்னால் இவர்களுடைய சூழ்ச்சிகள் இருந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. இதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். அதற்கான வழிவகைகளை உனக்கு என்னால் உருவாக்கி கொடுக்க முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள். அதைத்தான் இந்த தாயானவள் நான் உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றேன். இத்தனை நேரமும் சொல்லி கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நடப்பது தீய விஷயங்களாக இருந்தாலும் அந்த விஷயங்களிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு சொல்கின்றேன் என் தங்கமே. யாரால் உன் வாழ்க்கை இந்த நிலைக்கு ஆளானது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயம் உனக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் அங்கே என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? இந்த பெண் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றாள். யார் உனக்கு வேண்டாதவர்களோ, இந்த வாழ்க்கையில் நீ யாரை அதிகமாக வெறுக்கின்றாயோ, யாரோடு இனிமேல் பேசவே கூடாது என்று நினைக்கின்றாயோ அவர்களிடத்திலேயே சென்று அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையை பற்றி சொல்லி ஒப்புவித்து வந்து விடுகின்றார்கள். அப்படியே அதை அவர்களுக்கு காண்பித்து விட்டு விடுகின்றார்கள். இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியின்றி இருக்கின்றது. உன் நிலைமையானது மற்றவர்களுக்கு தெரிந்த ஒரு திறந்த புத்தகமாக மாறிவிடுகின்றது. அடுத்தவர்களின் வாழ்க்கையை பற்றி பேசி மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த துடித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி நினைப்பது தவறான செயல் அல்லவா? அதைத்தான் அவர்கள் அங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே. எதுவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் உன்னுடைய மனதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. அதனால் உன்னுடைய மனது எந்த ஒரு செயலுக்கும் செய்ய துணியும் பொழுது அதற்கு நீ நிச்சயமாக எல்லா விதமான சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளும் சரியாக இருக்கும் பொழுது அதனை ஆராய்ந்து அதன்படி நடக்க வேண்டும். அதன் பிறகே நீ புதிய விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டும். இவர்களினுடைய பேச்சை கேட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீ ஆராயாமல் துணிந்து செல்லலாம் என்று எண்ணிவிடாதே. ஏனென்றால்
இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். இனிமேலும் அவர்களை நம்பிக்கொண்டு நீயாக எந்த விஷயத்திலும் இறங்கிவிடாதே. அது மட்டுமல்லாமல் என் தங்க பிள்ளையே, இந்த அம்மா இந்த நொடி உன் வாழ்க்கையில் வந்துவிட்டதை நீ உணரப்போகின்ற